என் பேர் நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கேன்சர். இந்த சேனல் நீங்கள் புதுசாக என்ன சேனல் நம்ம கிரிப்டோ கேன்சர் பிரைஸ் பேசுறது கிரிப்டோ கேன்சர் டெக்னிக்கல் எப்படி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,582 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு கரெக்டாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மண்டே கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து போன வாரம் கேண்டல் ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்து, அதாவது நேற்று என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து ப்ரைஸை வந்து ஹை வச்சு க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா? கேண்டலை வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். சரிங்களா? ஸோ பட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது க்ளோஸ் வச்சது இந்த லோவை எடுத்துகிட்டு க்ளோஸ் வச்சுருந்தா ஓகே. பட் ஆனால் எடுக்காமே க்ளோஸ் வச்சுருக்கான். அதில் தான் ஒரு சின்ன டவுட்டாகவே இருக்குது. ஸோ மேபி ப்ரைஸு கீழே வந்ததுன்னா இந்த டிமாண்டை வந்து அகெயின் டேப் பண்ணிட்டு இந்த ஏரியாவை உடச்சி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த கேண்டல் இன்றைக்கி கேண்டல் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வீக்லியில் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி டைப்பில் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கான். ஸோ அதோட ஹைக்கு மேலே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான். அதோட ஹைக்கு மேலே போயிருக்கான். ஸோ இந்த வாரம் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி கேண்டல் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி இன்றைக்கும் நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதும் பார்க்கணும். ஸோ ஒருவேளை ப்ரைஸு கீழே வந்ததுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற டிமாண்ட் ஏரியா இதுதான். இந்த டிமாண்ட் ஏரியா ஹோல்ட் ஆகி ப்ரைஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான். ஓகேங்களா? ஸோ நான் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 50% நான் வந்து புல்லிஷில் தான் இருக்கேன். 50 to 70% கிட்ட புல்லிஷில் தான் இருக்கேன். ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டல் ஃபார்மாக வந்து பாருங்கள். ஸோ இந்த ஜூலை கேண்டல், இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மயமாகவே ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த லோவை எடுக்கும் போது பல பேர் இங்கே செல் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபெரோஷியஸாகவே திரும்பி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை மறுபடியும் எடுக்காத வரைக்கும் நான் புல்லிஷில் தான் இருக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய வியூ புல்லிஷ். அதாவது என்ன அப்படின்னா 57 லோவை கட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்கதா சான்ஸ் இருக்குது. அது எது வரைக்கும் போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு மேசிவான பேராபோலிக் மூவ் கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? அதாவது இந்த 57 தான் லோவாக இருந்ததுன்னா ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவிலேருந்து திரும்பதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே 50 to 40 தான் வரும், அக்டோபரில் வரும் அப்படின்றது எதிர்பார்த்துன்னு இருக்கோம். சரிங்களா? ஆனால் மேபி மார்க்கெட்டு இந்த 52 வந்தால் இப்போ வந்து எல்லோரும் ஹாப்பியாகவங்க ஒழிய பேனிக் ஆக மாட்டாங்க. ஆனால் இதுவே நம்மளுக்கு ப்ரைஸு இங்கேருந்தே திரும்பி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிறைய பேர் என்ன ஆவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபோமோவில் மேலே வந்து பை பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேபி நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அப்போ இதுதான் பாட்டம் அவுட்டாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நம்மளுக்கு அதுக்கான சைன் இல்லை. ஆனால் மார்க்கெட் வந்து லைட்டாக இப்போ வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் பர்ஃபார்மன்ஸ் கூட கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது என்ன எதுன்றது ஒரு கன்ஃபர்மேஷன், வீக்லி கேண்டலோட கன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னே நான் வந்து பிளான் பண்ணுறேங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் BTC இங்கே கீழே வந்ததுன்னா இந்த டிமாண்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் அவ்வளோதான் கீழே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த டிமாண்ட் ஹோல்டானால் மட்டும் மார்க்கெட் வந்து டோட்டலாகவே புல்லிஷாக மாறிடும். சரிங்களா? ஸோ அதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,500. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் லெவலு. ஸோ அடுத்த இருக்க சப்ளை லெவல் எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 75,000லேருந்து 78,000. ஓகேங்களா? இதுதான் சப்ளை லெவல். சரிங்களா? ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு அந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே வந்ததுன்னா இந்த சப்ளையும் உடச்சி மார்க்கெட் இன்னும் கூட மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். பட் அதெல்லாம் எப்போன்னா இந்த லெவலுக்கு வரும்போது நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நான் வந்து டோட்டலாகவே புல்லிஷில் வந்து இப்போதைக்கு, அதாவது இந்த 57,000 லோ எடுக்காத வரைக்கும் நான் வந்து டோட்டலாகவே வந்து ஒரு புல்லிஷ் மயமாக இருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பேராபோலிக் மூவ், இங்கேருந்து ஒரு பெரிய பேராபோலிக் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மந்த்லி கேண்டல் வந்து இன்கேஸ் இன்னும் 16 நாள் இருக்குது இந்த மந்த்லி கேண்டல் க்ளோஸ் இருக்குது. இந்த மந்த்லி கேண்டல் வந்து எனக்கு வந்து புல்லிஷாகவே அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த மாதம் நம்மளுக்கு ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த மந்த் வந்து புல்லிஷாகவே அமைஞ்சிச்சுன்னா நான் அடுத்த மாதம் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டில் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா பேஷன்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கோமோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து நல்லாவே கொடுக்கும் அப்படின்றது. ஓகேங்களா?
இங்கே மார்க்கெட் எப்போவுமே எப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு எதிர்பார்க்காம செய்யறதா. ஓகேங்களா, நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்கமோ அதில் நம்ம என்ன எதிர்பார்த்துருக்க மாட்டோமோ அதை செய்கிறது தான் மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லாருமே அக்டோபர் இல்லைனா அக்டோபரில் வந்து 50 to 40 வரும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அது வருவானான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா இங்கேயே வந்து இங்கேருந்தே மார்க்கெட்டை திருப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது வேறு மாதிரி மாறத்துக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா, ஸோ நான் வந்து டோட்டலாகவே இப்போதைக்கு நான் வந்து இந்த 57 உடையாத வரைக்கும் நான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு புல்லிஷ் மயமாக தான் இருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் இந்த ஏரியாவிலேருந்து இருக்குது அப்படின்றது என்னோடய பெரிய மூவ். என்ன ப்ரோ ஆல் டைம் ஹைக்கு மேலே எடுத்துகிட்டு போய் நிறுத்துறீங்களே அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மூவ் எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு இன்னும் சரியாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால என்னால் தெளிவாக எந்த ரேஞ்சுன்றது சொல்ல முடியல. ஸோ தற்போதைக்கு நான் சொல்கிற ரேஞ்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 75 ரேஞ்சு தான். சரிங்களா, பட் என்னென்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு பெரிய மூவ் வரும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லேருந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன்லைன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே ஒரு ஓன்லைன்ஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.